வெல்கம் டு ஹெலோடெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டை பற்றி. ஆண்ட்ராய்டுனாவே எல்லாத்துக்கும் நினைப்பு வந்திருக்கும். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற அந்த பொம்மை, அதாவது ஆண்ட்ராய்டுங்கிறது அது ஒரு ஓஎஸ். எப்படி விண்டோஸ், லினக்ஸ் இது போன்ற ஓஎஸ் இருக்கோ அது போல் ஆண்ட்ராய்டுங்கிறதும் ஒரு ஓஎஸ் தான். அந்த ஓஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது பொதுவாக ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸ் மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் ஆகுது. அது முக்கியமாக மொபைல் ஃபோனுக்காகவே க்ரியேட் பண்ணது. அதை பிசி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர், அதுக்கும் யூஸ் பண்ண முடியுமானா அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்டு இப்போ ஓப்பன் சோர்ஸாக நம்ம பிசியில் யூஸ் பண்ணுறது கிடைக்கிது, அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் யார் உருவாக்குனேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு இங்க் இந்த கம்பெனி மூலிமா தான் இந்த வாய்ஸ் உருவாக்கப்படுது. ஆண்ட்ராய்டு இங்க்கை யார் உருவாக்குனா, ஆன்டி ரூபின் முக்கியமாக ஒரு குழுவை சேர்ந்து தான் இந்த ஆண்ட்ராய்டை உருவாக்குறாங்க. அதில் ஆன்டி ரூபின், ரிச் மைனார், நிக் செர்ஸ், கிறிஸ் ஒயிட், இந்த 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழுவாக சேர்ந்து உருவாக்குறாங்க. அது ஆன்டி ரூபினுடைய பங்கு முக்கியமான பங்கு. இது கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் இந்த கம்பெனி ஆரம்பித்து இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உருவாக்கப்படுது. இந்த ஓஎஸ்க்கு ஆண்ட்ராய்டு இந்த பேர் எப்படி வருதுன்னா, அந்த ஆன்டி ரூபின், இந்த ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சல அந்த முக்கியமான நபராக இருக்கார்ல, அவர் உள்ள முதல் எழுத்து ஆன்டி, அதுவும் அவருக்கு அந்த ரோபோட்ஸ், ஹியூமனாய்ட்ஸ்க்கு மேலே அதிக அந்த அன்பு உள்ளனால அதோட ஆய்டு அப்படின்னு மொத்தமாக சேர்த்து ஆண்ட்ராய்டுன்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இந்த ஆண்ட்ராய்டு எப்போ முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுதுன்னா 2008, அதாவது 2008 ஹெச்டிசி, எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தோம் ஹெச்டிசி மொபைல். அந்த மொபைலில் தான் இந்த ஆண்ட்ராய்டு முதல் முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதாவது மொபைலில் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஆண்ட்ராய்டு மட்டுமே ஓஎஸ் கிடையாது. அதாவது மொபைலில் ஆண்ட்ராய்டு மட்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய மொபைல்ஸில் ஆப்பிள் மொபைலில் ஐஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிளாக்பெர்ரி மொபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் பிளாக்பெர்ரி ஓஎஸ் யூஸ் பண்ணப்படுது. அது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உருவாக்குற மொபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ், அதாவது இப்போ பிசிக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ஓஎஸ் அதில் யூஸ் பண்ணப்படுது. இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் எதை வச்சு உருவாக்கப்பட்டதுன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் இந்த ஜாவா, C++, பைத்தான் இது போல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால தான் வச்சு தான் இந்த ஆண்ட்ராய்டு உருவாக்குறாங்க. அதாவது மெயினாக ஜாவாவுடைய கோடிங்ஸ் முக்கியமாக அதிகமாக அதில் இருக்குது. அது போன்ற C++ ப்ரோக்ராமுடைய கோடிங்ஸும் இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் உருவாக்கலில் இருக்குது. அந்த ஆன்டி ரூபின் நான் சொன்னேன்னா, அந்த ஆன்டி ரூபின் 2005 கூகுள் இருக்காங்களே, கூகுளோட டைப் வைக்கிறாரு. அப்போ தான் அந்த கூகுளுடைய கைக்கு ஆண்ட்ராய்டு போகுது. அதாவது 2005 அவர் 2003 வச்சு 2005, அதாவது இப்போ உலகத்தில் பயன்படுத்துகிற முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கூகுள் கையில் இருக்கும். ஏன்னா கூகுள் யூடியூப் கூட கையகப்படுத்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான். அது போன்ற ஆண்ட்ராய்டும் அந்த ஆன்டி ரூபின்ட்டு கையகப்படுத்தப்படுது. அதாவது கையகப்படுத்தப்படுதுன்னா முழுமையாக அவங்களுக்கு போகாமல் டைப் மாதிரி அவர் ஆன்டி ரூபின் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு பல வெர்ஷன்ஸில் கூகுள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பேசிக் வெர்ஷன் தான் 2008 ரிலீஸ் பண்ணப்படுது. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் ஆண்ட்ராய்டு 11 இருக்குது. ஆண்ட்ராய்டு 11 எப்போ வந்துச்சுன்னா 2020 பிப்ரவரி மாதம். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் லான்ச் ஆணுச்சு. இன்னும் அதிக டிவைஸில் இந்த ஆண்ட்ராய்டு 11 இல்லை. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு 9, ஆண்ட்ராய்டு 10 எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 இப்போ அதிகமான டிவைஸில் இல்லை. வர காலங்களில் ஆண்ட்ராய்டுடைய தேவை இருக்கும். அது போன்ற ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்ட்ராய்டில் பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது நம்ம பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் ஐஓஎஸ்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஆனால் இதில் பொறுக்கி மேக்ஸிமம் என்ன சொல்லப்படுதுன்னா செக்யூரிட்டி ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டில் கம்மியாகவும் ஐஓஎஸில் ஜாஸ்தியான செக்யூரிட்டி இது இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு ஹேக்கர் வந்து ஆண்ட்ராய்டில் ஹேக் பண்ணுறத விட ஐஓஎஸை ஹேக் பண்ணுறது கம்மினா அதையும் ஹேக் பண்ணப்படுது. இருந்தாலும் இதுக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தும் அதுக்கூடிய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஸ்ட்ரென்த்து கம்மி தான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐஓஎஸோடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கதாகவும் ஆண்ட்ராய்டோடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூடி இருக்கதாகவும் ரீசெண்டாக சில ரிப்போர்ட்னால் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஆண்ட்ராய்டு வந்து பல வெர்ஷன்ஸில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு பேசிக் வெர்ஷன், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 2.3 ஜிஞ்சர் பிரெட், அப்புறம் ஆண்ட்ராய்டு 4.0 ஐஸ்கிரீம் சாண்ட்விச், அப்புறம் ஆண்ட்ராய்டு 4.1 4.2 4.3 ஜெல்லி பீன், ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட், ஆண்ட்ராய்டு 5.0 5.1 லாலிபாப், ஆண்ட்ராய்டு 6 மேஷ்மெலோ, ஆண்ட்ராய்டு 7 7.1 நாட்கட், ஆண்ட்ராய்டு 8 and 8.1 ஓரியோ, Android 9 it is a 5 and Android 10 and Android 11 it is a recent OS versions. இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்தக்கூடிய OS வெர்ஷன்ஸு. இத்தனை ஓஎஸ்களையும் அதாவது OS வெர்ஷன்ஸில் உலகத்திலேயே அதிகமான OS ஆண்ட்ராய்டு OS பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற OSல ஆண்ட்ராய்டு தான் டாப்பில் இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேயே என்னென்ன வெர்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராய்டு 9.0. ஆண்ட்ராய்டு 9.0 வந்து 38% மக்கள் மொபைல் ஃபோனில் பயன்படுத்துகிறாங்க. ஆண்ட்ராய்டு 8 வந்து 70%. இது தான் ஆண்ட்ராய்டில் அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தப்படுது. மற்றபடி நான் சொன்ன iOS மற்ற பிளாக்பெரி அதெல்லாம் ரொம்ப இந்த கம்பேர் பண்ணோன்னா ரொம்ப கம்மி. இப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ் மட்டும்தான் மொபைல் ஃபோனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.